வணக்கம் அரவிந்தன் அவர்களே. அதே மாதிரி இனிய காலை வணக்கம் என்னுடைய பார்வையாளர்களே. அதே மாதிரி இன்னைக்கு எத்தனை தேதி அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு வந்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் இருக்கின்றோம். ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதிய வரவாக வந்திருக்கின்றது. 3L இன்ஜினை கொண்ட மேனுவல் கியரை கொண்ட 7 பேர் அழகாக பயணிக்கக்கூடிய ஒரு ஜிப் ஒன்று. விலையெல்லாம் பெரிய விலை வராது. என்னுடைய பார்வையால் முழு விலையுமே 77,50,000 தான். வாங்க, உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு போய் பார்ப்போம். 77,50 லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்டா? என்னளவா ஒரு 30-40 ரூபாய்க்குள்ள எடுக்கலாங்க. லீஸ் எடுக்கலாம். அதை விட டொயாட்டா உங்களுக்கு தெரியும், கூடுதலாக 7 சீட் கூட பெரிய ஃபேமிலிகளுக்கு எல்லாம் ஒத்து போகும். அதை விட வேயாபோட்டு ஓட்டங்களோடலாம். அதை விட மேனுவல் கியர் தான். மேனுவல். மற்றபடி இதில் டீசல் நல்லா அருமையாக செய்யும். டீசல் அருமையாக செய்யுங்க. அது அன்னளவாக லாங் ட்ரிப்புக்கு 15க்கு மேலே 15 செய்யுங்க. லிமிடெட் எடிஷன் வந்தது. இது வந்து அனிவர்சரிக்கு அடித்தது வந்து டொயோட்டா கம்பெனியில். இது ஜிப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து டால்ஃபினுக்கு இருக்க சாமான்கள் வந்து இதுக்கு என்ஜின் ஒத்து போகும். அதே மாதிரி என்ஜின் வளமாக இருக்கலாம், நல்லாவே இருக்கின்றது. இது வந்து பாருங்கள், எஃப்செட் 55 ஜப்பான்ட வந்து டொயோட்டா தான் வந்து கிஜாங் அப்படின்ற மாடல். ஒரிஜினல் ஜப்பான் டுவெல் ஏசி இருக்குண்டு. அதே மாதிரி 7 பேர் வந்து அழகாக உட்காந்து போகலாங்க. பின்னுக்கு சீட்டெல்லாம் காட்டுங்க. அரவிந்த 7 பேர் பயணம் செய்யக்கூடிய கூடுதலான ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அதை விட இப்போ போகிற விலைகளோட ஒப்படைக்க பரவாயில்லை. வெட்டு வீதியாக இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட விலையும் வந்து ஒரு நார்மலான போகிற விலை தான். 77,50,000 ஒரு ஜிப்பு. எப்பயுமே வந்து நம்ம வந்து 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா ஜிப்புகள் இருந்தாலுமே காசில் அவ்வளோலாம் அப்படி கொண்டு வரது குறைவு தானே. நாமளுக்கு வந்து ஒரு ஜிப்புன்னு பாருங்க, அது வந்து அந்த பார்வையை கொடுக்கக்கூடியது. கிட்டத்தட்ட இவ்வளோ ஜிப்பை வந்து நாங்கள் விலை சொன்னால் மட்டும் தான் தெரியும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா வந்து நல்லா அழகாக இருக்குங்க. ஸோ இதன் முழு விலையுமே 77,50,000. அதை விட கூடுதலான புதிய வரவுகள் வந்திருக்கு. அதை விட இந்திய டாட்டாவில் இருந்து அதை விட புதிய ஜீப் எல்லாம் வந்திருக்கு. எல்லாத்தின் விலையில சொல்லுங்கிறா என்ன. இது ஹோண்டா ஹைப்ரிட் ஒன்றுக்கு CAJ நம்பர். ஆமாம், இது வந்து ஹோண்டா கிரேஸ் அப்படின்ற கார். இது முழு விலையுமே வந்து 2015ஆம் ஆண்டு வந்து உற்பத்தி, 2015 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். இது முழு விலையுமே கடைசி விலை 83 லட்சத்துக்கு தரலாம். 83 லட்சம். ஆமாம், அது வந்து விலை வந்து கழிக்கப்பட மாட்டாது. இது முழு விலையுமே 83 லட்சம். அதை விட ஒரிஜினல் பெயிண்டுகள், டயர் எல்லாம் ஒரு புது டயரோட இருக்குது. முக்கா கண்டிஷனே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். கைஃப்ரன் ரீசர் பண்ணியிருக்கு 2015ஆம் ஆண்டு. உள்பக்கங்களையும் பார்ப்போம். அந்த சிவன் வந்து ஒரு தத்துவமாக இருக்கின்ற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், காருக்குள்ளே வந்து இன்டீரியராக இருக்கட்டும், உள்ளுக்கு டேஷ்போர்டாக இருக்கட்டும், எல்லாமே தூக்கலாக இருக்கும். பிளாக் கலர் இன்டீரியல் ஹோண்டா கிரேஸ் வந்து 83 லட்ச ரூபா சொல்லியிருக்கோம். நீங்கள் 4 இடத்துல விசாரிச்சுட்டு வந்து இங்கே விலை குறைவாக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க. ஃபுல் ஆப்ஷன் நான் க்ளீனான முறையில் வச்சுருந்துருக்கு. நம்ம எத்தனை அதை ஓனர்றா என்ன? இதில் ஓனர்ஸ் வந்து 4 ஓனர்ஸ் பார்த்து இருக்குங்க. 4வது ஓனர். ஸோ இதன் விலை மீண்டும் ஒருக்கா சொல்கின்றேன், 83 லட்ச ரூபா. இது வந்து குறைக்க முடியாதுங்க, விலை குறைச்சே தான் போட்டிருக்கோம். அதோட CAJ, அதோட கூடுதலான இது இருக்கு. இதே சுசுக்கியா டொயோட்டா கொரோலா வந்து டொயோட்டா அப்படின்ற டொயோட்டா 110 அப்படின்ற ஒரு மாடல்ல 90 டேஷ். இதுவும் வந்து அட்டகாசமான கலர். அதே மாதிரி வாங்க, அந்த காருக்குள்ள உள்ளுக்குள்ள ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். நல்ல ஒரு பச்சை கலர்ல இருக்கு. மேனுவல் கியர் தானே. மேனுவல் கியர். அதை விட உள்பக்கங்கள் எல்லாம் சீட்டா இருக்கலாம், எல்லாம் வந்த கண்டிஷனோட தான் வந்த மாதிரியே இருக்கு. கம்பெனியால் வந்த மாதிரியே இருக்கு. 300 டேஷ் ஒரு ஓனர்கிட்ட கனகாலமாக நின்று இருக்குது. அதை விட டயர் எல்லாம் புது டயர் மாற்றி இருக்குன்னா என்ன விலைடா என்ன இது? 300 டயர் வந்து கண்டிஷனுக்கு தான் விலை. இது வந்து 34 லட்ச ரூபா வரும். ஏன்னா வந்து ஒரிஜினல் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. கண்டிஷன் நாங்கள் நல்லா இருக்குன்றது வந்து வியாபாரிகள் நல்லா இருக்குன்னு சொல்கிறது நல்ல ஒரு உண்மை. என்னுடைய பார்வையாளர் நீங்களே வந்து நல்லா செக் பண்ணி ஒன்று பாருங்கள். பாடி வளம் பர்ஃபெக்டாக இருக்கின்றது. புக்கல்கள் ஒன்றும் இல்லை. லீசிங் என்ன மாதிரி எடுக்கலாம்? 20 லட்சத்துக்கு மேலே எடுக்கலாம். லீசிங் எடுக்கலாம். டொயோட்டா ஃபில்டர் அப்படின்ற விண்டேஜ் இந்த மாடல் காட்டுங்க. ஸோ இதன் விலை 34 லட்ச ரூபா சொல்லுவோம். வாங்க அடுத்த காருக்கு போவோமா? அடுத்த வந்து டாட்டா இன்னைக்கு இது என்ன மாதிரி CAD நம்பர். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டாட்டா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச காருங்க. சின்ன காரம் வேணும், அது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யோசிக்கலாம். இந்த முழு விலையில 28,50,000 ரூபா. 3 எடுத்து 28,50. இந்திய நாட்டு தயாரிப்பான கூடுதலாக ஒரு பெட்ரோல் வந்து அன்னளவாக 18 வேலை செய்யும். அதை விட டயர் எல்லாம் புது டயர் மாற்றி க்ளீனான முறையில் பொடி வளங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது. இண்டிகா இது வந்து கூட இப்போ ஆட்டோ ஓடுறதை விட இதில் எடுக்கலாம். AC போட்டு ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட ஆட்டோவை விட ஒரு ஆள் கூட இருந்து போகலாம். விலையும் வந்து குறைவு. மேனுவல் கியர் தான்.
எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்டா என்ன இதுக்கு? 15 ரூபா 14 ரூபா எடுக்கலாங்க லீசிங்க. ஆமாம். ஃபுல் பேமெண்ட் முழு விலையில 28,50,000 ரூபா பார்வையாளர்களே. அதே மாதிரி வாங்க இன்னொரு நானோ உண்டு டாட்டா. இதுவும் வந்து கூட எல்லாம் டயர் புது டயர்கள் எல்லாம் செய்தால் நல்ல டயர்கள் போட்டு நல்லா தான் நிற்க கார்களை. ஆமாம் பாருங்க, நார்மல் விலைக்கு யாராவது ஒரு 1000 ஓட்டுறவங்க பிக்மி ஓட்டுறவங்களுக்கு இது நல்லா சூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாருங்க என்ன விலைரா என்ன இது? முழு விலையுமே 16 லட்சம் ரூபா. 16 லட்சம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதோட குறைஞ்ச விலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். டாட்டா கார்கள், அதை விட நிசான் கார் எல்லாம் இருக்குது. இது என்னம்மா இது ஒன்று இன்னைக்கு நிசான் உண்டு HI நம்பர்? ஆமாங்க, இது வந்து XV15 அப்படின்ற மாடல். HI 3856 XV15. ஸோ இந்த கார் முழு விலையுமே 42,50,000 ரூபா. சில்வர் கலர் காட்டுவார் அரவிந்தன். XV15 இந்த நம்பருக்கு காட்டுங்க அரவிந்தன் அவர்களே. 3856. ஆமாம், இதன் முழு விலையுமே 42,50 தான் சொல்கிறோம். நீங்கள் பாருங்கள் டயர்கள், அதோட சில்வர் கலர். உள் பக்கங்களையும் பார்ப்போம். ஓட்டோ கியர் கார் வந்து கூடுதலாக இல்லை, நல்லா தான் நிற்கலாம். நல்ல காரில் தான் எடுத்து விற்கிறாரா என்ன. அதை விட நீங்களும் விரும்பினா அதையும் கூட்டி வந்து பார்த்து எடுக்கக்கூடியதாக இருக்குமா? ஆமாங்க. இன்னொரு இந்த கார் வந்து ஹோண்டா இதுதான். கே நம்பர். இது என்னம்மா என்ன விலையில் இதுக்கு? முழு விலையுமே 35 லட்சத்துக்கு தரலாம். 35 லட்சமா? 35 லட்சம் ரூபா. வாங்க காருக்கு கூடுதலாக இப்போ பார்த்த கார் எல்லாம் பார்த்துருப்பியா, 40 லட்சத்துக்கு உட்பட்ட கார்கள். அதை விட இது வந்து ஓட்டோ கியர். நல்ல லெதர் சீட்டெல்லாம் அடிச்சிருக்கு, எல்லாம் நல்ல வாசமாக இருக்குது உள்ளுக்கு. காரெல்லாம் இதெல்லாம் இப்போ புதிய வரவுகள்லானே நிறையா. இப்போ கூடுதலான காரெல்லாம் எல்லாம் பழைய காரெல்லாம் விற்றுட்டார். எல்லாம் இப்போ கூட ஒரு 10 காருக்கிட்ட புதுசு வந்திருக்கு. அரை கண்டிஷன் டயர்கள். இதை என்ன இது எப்படி பெட்ரோல்கள் பாவிக்கின்றா என்ன? 14 தொடக்கம் 14 தான் செய்யும். 13-14 தான் செய்யும் பார்வையாளர்களே. என்ஜின் பவர்ஃபுல் என்ஜின்னால ஜப்பான் கார்கள் வந்து பொய்க்கு சொல்லுவாங்க 16-17 செய்யும் அப்படின்னு. எந்த ஒரு XV15 இருக்கலாம், N16 இருக்கலாம், எல்லாமே 13 தொடக்கம் 14 தான் செய்யும். ஹைப்ரிட்டாக இருந்தால் கொஞ்சம் வேலை கூட செய்யும். ஸோ இந்தியன் கார்கள் தான் பெட்ரோல் கூடுதலாக, நாங்கள் பெட்ரோல் கூடுதலாக வாங்கணும் அப்படின்னா இந்தியன் காருக்கு இந்தியன் காரு கொஞ்சம் கூட பாவிக்கும். அது நிற்க உங்கள்கிட்ட கூடுதலாக. இந்த டாட்டாண்ட இப்போ 4 காரு கிட்ட நிற்கி. இது என்ன கொண்டா என்ன விலை சொன்ன நீங்கள் கடைசி? 35 லட்சம் ரூபா கடைசி விலை. 35 லட்சம். 27 லட்சம் ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் பார்வையாளர்களே. அதை விட டாட்டா நிற்க வாங்க. டாட்டாவில் 2 எடுத்துள்ள கார் உண்டு. இது KY நம்பர் நல்லாவே இருக்கு. கண்டிஷன் நல்லா இருக்கு. கலர் வந்து ஒரு ஒயிட் ரெட் மாதிரி கலர். நல்ல டயர் எல்லாம் புது டயர்களோட இருக்கு. டயர் வளங்கள் என்ன கலர் இது? ஒயிட் ரெட் மாதிரி தாங்க சொல்லுவோம் நாங்கள். நம்ம ஒரு மேனுவல் கியர் தான். கடும் சிவப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க இந்த காரும் நல்ல ஸ்பேஸ் இருக்குன்றது. டாட்டா இண்டிகோ அப்படின்ற கார். டாட்டா இண்டிகோ உங்களுக்கு 16 லட்சத்துல இருந்து இருக்கு. இது என்ன விலைரா என்ன? இது முழு விலையுமே வந்து 26,50,000 சொல்கிறேன். நீங்கள் வாங்க. விலையை வந்து விலையை வந்து கதைச்சு எடுக்கலாம். அதை விட கூடுதலாக இப்போ கூட எடுக்கிற வந்து பிக்மி ஊவர் ஓடுறதுக்காக தான் எடுக்கலாம். அதை விட இன்னும் ஒரு நிசான் ஒன்று இருக்குது, சிவப்பு கலர். என்ன மாதிரிதா என்ன? அது ஏற்கனவே போட்டுப்போம். புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து முழு விலையுமே 14 லட்சம் ரூபா தான் வாங்க. 17 டேஷ். அது நார்மல் கண்டிஷன் தான் நிற்கிது. காரோட பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்க. 16 லட்சம் ரூபா. நான் ராயன் அந்த நம்பரை போடுவேன் கடைசியாக. நீங்கள் எடுத்த மேலே தவிர இங்கே நிற்கிற கார்கள் பற்றி பார்க்கலாம், விலையில் கேட்டுக்கொள்ளலாம். இன்னும் கூடுதலான கார் இருக்குது, விலையில் பார்ப்போம். அதை விட 32 டேஷ் 33 63 மிக்டிசி ஜீப் கொண்டு கிளீனாக எல்லாம் செய்து தான் இன்றைக்கி குறை நிறைய ஒன்றும் இல்லாமல் அந்த புது டயர் சொல்லலாம். கேபிள் எல்லாம் வருது, கட்டி இழுக்கக்கூடிய மரங்கள் இதுகள், மோட்டர்கள். இது பார்த்தீங்கன்னா J32 அப்படின்ற இன்ஜின் என்ன செசிகாட் அப்படின்றது வந்து லாங் வீல் பஸ் 4DR5 அப்படி உங்களுக்கு தெரியும். என்னுடைய பார்கள் நிறைய ஜிப் விற்றுருப்போம். இதன் விலை முழு விலையுமே 36 லட்சம் ரூபா தான் சொல்லும். ஸோ இதுக்கு வேண்டிய வாகனங்கள் மாற்றலாம். யாரும் வந்து நல்லா அந்த ஜிப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஓல்டு ஜிப் வாங்கணும் அப்படின்னு நினச்சா வந்து பாருங்கள். பழைய ஜிப்புகள் நிறைய வந்து அதை விட இதுகளுக்கு லீசிங் இல்லை, ஒரு ரெடி காசு தானே. ஆமாங்க, ரிலீஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா 1968 உங்களுக்கு வந்து இதுக்கு
சான்றிதழ் தேவைப்படாது. லைசன்ஸ் மட்டும் தான் லைசன்ஸும் டாக்ஸியும் இருந்தால் சரியா? ஆமாங்க. ஸோ அது ஒரு பியூட்டி. மற்றபடி இதெல்லாம் வந்து கலெக்டர்ஸ் தான். சரி, நீ பார்த்த கைக்கு இந்த ஜீப் நல்லமா அப்படின்னு சொல்லும்போது புதுசாக நீங்கள் வாகனம் வாங்கும்போது இது அவங்களுக்கு சரி வராது. ஏன்னா வந்து இது ஓடுறதுக்கு ஹார்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ இது வந்து ஜீப் கலெக்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய பார்வையில் பிடிச்சிருந்தா யோசிங்க. வாங்க அடுத்ததுக்கு போவோம். இது டைஜூன் அப்படின்ற முச்சக்கரத்தை கொண்ட ஒரு சிறிய லாரி இருக்காமா. வியாபாரிகளுக்கு நல்ல அருமையாக இருக்கும். முழு விலையுமே 9 லட்சத்துக்கு தரலாங்க. பாருங்க, 1000 கிலோ வரை அந்தளவு அடிக்கலாம். அதே மாதிரி ரிப்பேர் சார்ஜஸ் எல்லாம் ஒரு மோட்டார் சைக்கிள் கேரேஜில் கொடுத்தாலே உங்களுக்கு செஞ்சுக்கலாம். சின்ன வியாபாரிகள் யாரும் இருந்தால் கண்டெக்ட் பண்ணுங்கள். அதை விட 200 சிசி இன்னும் கூடுதலான கார் இருக்குது. அந்த விலையிலையும் பார்ப்போம். இது வந்து பஜ்ரோ ஒன்று நிற்க என்னம்மா 253 200 அப்படின்றது மிசிபிசி ஜப்பான் நாட்டை சேர்ந்த L200 டபுள் கேப் அப்படின்றது ஸ்டாடானு சொல்லுவோம். அதில் வந்து 3 மீட்டர் அதெல்லாம் டீப்பாக சொல்ல தேவையில்லை. இது L200 253 3293 முழு விலையுமே 58 லட்ச ரூபாய்க்கு தரலாம். உங்களுக்கு கண்டிஷனை வந்து பார்த்து நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த டபுள் கேப்ப விலை 58 லட்சம் ரூபா. டயர்கள் எல்லாம் புது டயர்களோட இருக்குது. அடுத்த ஒன்றுக்கு பஜாஜோட இது என்ன பஜாஜ் கியூட் வந்து எல்லா காரும் போயிடுச்சு. இந்த கார் ஒன்று இருக்கு. முழு விலையுமே 12,50,000 ரூபா. 2018ஆம் ஆண்டு மணிக்க வேண்டும். 2019ஆம் ஆண்டு GAA 1814 பஜாஜ் கியூட். ஆமாம். 2019 என்ன விலை முழு பேம் 12,50,000 ரூபா இருந்தால் அவங்க கொண்டு போகலாம். இது அன்னளவா ஒரு 7 லட்சம் ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாங்க. சின்ன இது பெட்ரோல் நல்லா செய்யும். பெட்ரோலில் வந்து அன்னளவாக 18 தொடக்கம் 20 வரைக்கும் 20 வேலை செய்யும். நான் சும்மா சொல்கிறேன், 20க்கு மேலே செய்யும். ஸோ அதை பார்த்துட்டீங்க. வாங்க அரவிந்தர். இன்னும் கூடுதலான பின்னுக்கு கார்கள் அதன் விலைகளையும் பார்ப்போம். அதோட இந்த மஹேந்திரா டிராக்டர் ஒன்று இருக்குது கூட. விவசாயிகள் தேடுவினா மலிவு விலையில் என்ன மாதிரி இது வந்து டிராக்டர் பெட்டி இல்லைங்க, மெஷின் மட்டும்தான். முழு விலையுமே 17 லட்ச ரூபா. இதுக்கு அன்னளவா 12 லட்ச ரூபா லீஸ் ஒழுங்குகள் உங்களுக்கு செஞ்சு தரலாம். உங்களை வந்து ஒரு 5 லட்சம் கையில் இருந்தால் எடுக்கலாம். ஆமாங்க. நீங்கள் ஓடி ஆஃப்டர் இன்ஸ்பெக்ஷன் நீங்கள் ஓடி பார்த்துட்டு வண்டியெல்லாம் ஓகேயா இருக்குது, இன்ஜின் பர்ஃபெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு 12 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லீஸ் எடுத்து தரலாம். முழு விலையுமே 17 லட்ச ரூபா சொல்லியிருக்கிறோம். விலையை கொஞ்சம் கம்மி பண்ணி தரலாம். அதை விட 65 டேஷ் ஒன்று புதிய வரவு. இது ஜப்பான் தானே? ஆமாங்க. இது டொயோட்டா ப்ரீமியம் அப்படின்ற கார். டீசல் கார் நிறைய பேர் என்னுடைய பார்வையாளர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க, டீசல் கார் வருமா அப்படின்ட்டு. இல்லை பொடியாக இருக்கலாம், உங்களுக்கு இன்டீரியலாக இருக்கா. வாங்க இன்டீரியலுக்கு பாருங்க எப்படி இருக்கு. உள்பக்கங்களையும் பார்ப்போம். புது டயர்கள்லாம் எல்லாம் போட்டிருக்கு. 5 டயரும் புது டயர் எக்ஸ்ட்ரா வீல் கொண்டு ஓட்டோ கியர். உள்பக்கங்கள் எல்லாம் நீட்டாக நிற்கு பாருங்க. சீட்டுகள் இதில் வந்து நல்ல இட வசதி. இப்போ நம்ம ஒரு காரன்னு வாங்கணும், கொஞ்சம் விலையும் குறைவாக இருக்குன்னு கம்பெனிக்கு அந்த அதாவது எப்பயும் வித்துக்கலக்கூடிய காரணம் இன்றைக்கி வந்து டொயோட்டா கொரலாவை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். என்னென்னா டொயோட்டா கொரலா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து எப்பயுமே அந்த என்ன சொல்கிறது கூடி இறங்காமல் ஒரே நிலையில் போய் கொண்டிருக்கிற கார் பார்வையாளர்கள். அதே மாதிரி ஏபேக் இருக்குது, ஆட்டோ கியர், ஃபுல் ஆப்ஷன். வாங்க இந்த கார் பின் பக்கத்தை போய் பார்ப்போம். பின் பக்கத்தை பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கும். சரிங்க. ப்ரீமியம் கொரோனா தூரம் ஏரியாவுக்கு அடிக்கடி போகணும். ஒரு நாளைக்கு வந்து 200 கிலோமீட்டர் போயிட்டுனா வரணும். அவங்களுக்கு வந்து நல்ல டீசல் செய்யக்கூடியது. டீசல் தானே, நல்ல இடம் இருக்கு. ஓட்டு கூட போகலாம், வைக்கலாம். பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து மீட்டர் வைஃபர் வந்து முன்னுக்கு தான் வரும். இது பின்னுக்கும் வருது. இது வந்து கொஞ்சம் டயர்கள் புது டயர் தான் இருக்கு எல்லாத்துக்குமே. ஆமாங்க. இது பேர் வந்து டொயோட்டா ப்ரீமியம் அப்படின்ற காருங்க. விலையுமே இதன் விலை வந்து 44 லட்சம் ரூபா சொல்கிறேன். 44 லட்சம் 7 தொடக்கம் 30 ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். ட்ரை பண்ணலாம். உங்களோட வந்து டாக்குமெண்ட்ஸ் நல்லா இருந்தால். ஸோ பார்த்தீங்க என்னுடைய பார்வையாளர்கள், நானும் வந்து இன்றைக்கி வந்து புதிய அப்டேட்ஸ், அதாவது மீண்டும் ஒருத்தர் இந்த தேதியை சொல்கின்றேன். 14ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் தேதி எல்லா வாகனங்களை போட்டிருக்கின்றோம். அதே மாதிரி மீண்டும் ஒரு சொல்லுகின்றேன். ஏற்றிருக்கிறது இந்த ஜிப்பு மேலே போடுங்க. 77,50,000 ரூபா இங்கே போட்டால் வந்து 2-3 நாளில் வாகனம் விற்றுப்படும். ஸோ நல்ல வயசு இருந்தால் வந்து பாருங்கள். 7 சீட்டர் டொயோட்டா ரகத்தை சேர்ந்தது. ஸோ எல்லாம் பார்த்துட்டீங்க. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்ற வரை நானும் அரவிந்தனும் பாய் SS கார் சேல். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.